திருஞான சம்பந்தர் பல திருத்தலங்களுக்கு சென்று பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. மதுரையில சமண சமயத்தின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. அப்போது மதுரையை ஆண்ட கூன்பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருந்தாரு. பேருக்கு ஏற்றார் போல மன்னனுக்கு கூணும் இருந்தது. மன்னன் சமண சமயத்தில் பற்று கொண்டிருந்தான். என்னதான் மன்னன் சமண சமயத்தில் பற்று கொண்டிருந்தாலும் அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறை நாயனாரும் சைவத்திலேயே ஈடுபாடாக இருந்தார்கள். ஞானசம்பந்தர் திருமறைக்காடு என்கிற திருத்தலத்துல தங்கியிருக்காரு. சைவம் தழைக்க மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் ஞானசம்பந்தரை அழைக்கிறாங்க. ஞானசம்பந்தரும் வருகை புரிகிறாரு. ஞானசம்பந்தர் மதுரை சொக்கநாதரை வணங்கிட்டு அடியார்களுடன் மதுரையில தங்கியிருக்காரு. சமணர்கள் சூழ்ச்சிக்கிணங்க பாண்டிய மன்னன் ஞானசம்பந்தர் தங்கியிருக்க வீட்டுக்கு தீ வைக்க ஆணையிடுறாரு. என்னதான் தீ வச்சாலும் சிவபெருமன் அருளை பெற்ற சம்பந்தருக்கு ஒன்றுமே ஆகல. தனக்கு ஒன்றும் ஆகலனாலும் அடியாருக்கு தீங்கி இழைக்க எந்த வகையிலும் காரணமான கூன் பாண்டியனுக்கு தீப்பினி என்னும் நோயை சம்பந்தர் பதிகத்தின் மூலமாக தரார். பாண்டியனுடைய உடம்பு நெருப்பை போல கொதிக்குது. தன் தவறை உணர்ந்த கூன் பாண்டிய மன்னன் ஞானசம்பந்தரிடம் தன் நோயை குணப்படுத்துமாறு வேண்டுகிறார். தன் தவறை உணர்ந்ததுனால ஞானசம்பந்தரும் மந்திரமாவது நீர் என்று தொடங்கும் திருநீட்டு பதிகத்தை பாடி திருநீட்டை எடுத்து கூன்பாண்டியனோட உடம்புல தடவுறாரு. நெருப்பாய் கொதித்த கூன்பாண்டியனுடைய உடம்பு குளிர்ச்சி அடையுது. இதை பார்த்து பொறாமை அடைந்த சமணர்கள் போட்டிக்கு அழைக்கிறாங்க. அவரவர் சமய கொள்கை ஓலைகளை வைகை ஆற்று வெள்ளத்துல போட வேண்டும். யாருடைய ஓலை வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு செல்கிறதோ அவரை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றாங்க. சரின்னு மன்னரும் ஒப்புக்கொள்றாரு. முதல்ல சமணர்கள் ஓலையை ஆற்றுல விடுறாங்க. ஓலை ஆற்றோடு ஆற்ற அடித்து செல்லுது. அடுத்து ஞானசம்பந்தர் பதிகத்தை பாடி ஓலையை ஆற்றுல விடுறாரு. அந்த ஓலை வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு செல்லுது. ஞானசம்பந்தர் அற்புதத்தை பார்த்த சமணர்கள் வாயடைச்சு போறாங்க. அதை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. இதை பார்த்த ஆனந்தத்துல கூன்பாண்டிய மன்னன் தன்னை அறியாமலே நிற்கிறான். ஞானசம்பந்தர் பதிகத்தை பாடும்போது இறைவன் அருளால வேந்தனும் ஓங்குக என்று பாடி ஓலையை விட்டுருப்பாரு. ஞானசம்பந்தர் அற்புதத்தை உணர்ந்த பாண்டிய மன்னனும் சமணர்களும் அவரை வணங்குவாங்க. பாண்டியனுடைய கூனையும் மதுரையில் குன்றிருந்த சைவத்தையும் நிமிர வச்சாரு திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அப்பரை சந்திக்க திருமுந்துருத்திக்கு வராது. அப்பர் சம்பந்தரை பார்த்த ஆனந்தத்துல கட்டி தழுவி விடைபெறுகிறார். பிறகு ஆண் பனைகளை பதிகத்தால நற்பனைகளா மாற்றி பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. திருஞான சம்பந்தர் திருமயிலைக்கு வராரு. அங்கு சிவநேசர் என்கிற அடியாருடைய மகள் பாம்பு தீட்டி 2 தகனம் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட முகத்துல காட்டிக்காம திருஞான சம்பந்தர் வருகையை அறிந்து திருஞான சம்பந்தரை வரவேற்கிறார். சிவநேசருடைய மகள் இறந்த விஷயத்தை அடியார்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட திருஞான சம்பந்தர் சிவநேசரிடம் உன் மகளுடைய சாம்பலை எடுத்து வர சொல்றாரு. சிவநேசரும் சாம்பல் நிறைந்த பானைய ஞானசம்பந்தர் முன்னாடி வைக்கிறாரு. ஞானசம்பந்தரும் மட்டிட்ட புன்னை என தொடங்கும் தேவார பாட்டை பாடுறாரு. சாம்பலாக இருந்த அந்த பெண் பானையிலிருந்து உயிர் பெற்று வராங்க. சிவநேசர் இதற்கு கைமாறாகவும் ஞானசம்பந்தர் மீதான அன்பாலையும் தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார். அதற்கு ஞானசம்பந்தர் இறைவன் கருணையினால உன் மகளை நான் உயிர் பெற வைத்தேன். அதனால் இவள் என் மகளுக்கு ஈடாவள் என்று விளக்கம் தராரு. சிவநேசரும் அதை ஏற்றுக்கொண்டார். திருஞான சம்பந்தர் பல திருத்தலங்களை வணங்கிட்டு கடைசியாக சீர்காழிக்கு வராரு. திருஞான சம்பந்தருக்கு திருமண வயது வந்தது. பெற்றோர்கள் சேர்ந்து திருநல்லூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பியின் மகள் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையை மனம் முடிக்க முடிவு செய்யறாங்க. ஞான சம்பந்தர் இதற்கு சம்மதிக்கவில்லை என்றாலும் பிறகு இதுவும் இறைவனுடைய செயல்தான் என்று நினைத்து ஏற்றுக்கொண்டார். இந்த தருணத்தில திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்க நாயனர், திருமுருக நாயனார் மற்றும் பல அடியார்களும் கலந்து கொள்றாங்க. அப்போது உமையவளான அன்னை பார்வதியே திருமணத்தை காண வந்த அனைவருக்கும் திருநீற்று பிரசாதத்தை வழங்குறாங்க. இதனால இன்னைக்கும் அங்க இருக்கிற அம்பாள் கோவில்ல குங்குமத்துக்கு பதிலாக திருநீரை பிரசாதமாக வழங்குறாங்க. திருமணம் இனிதே முடிகிறது. அப்போது ஞானசம்பந்தர் மனதிற்குள்ள எனக்கு ஏன் இந்த சிற்றின்பம் என்னும் திருமணம் நடந்தது, இதற்கு பதிலாக இவளுடன் சேர்ந்து பேரின்பமான இறைவனை அடைந்து விடலாமே என்று இறைவனை வேண்டுறாரு. ஞானசம்பந்தர் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமானும் அசருதியாக நீயும் உன் மனைவியும் உன் திருமணத்தை காண வந்த அனைவரும் என் லிங்க திருமேனி ஜோதியில் புகுந்து என்னை அடைவீராக என்று சொல்றார். ஞானசம்பந்தர் சொல்ல முடியாத ஆனந்தத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என தொடங்கும் தேவாரப்பாட்டை பாடிக்கிட்டே அவருடைய மனைவி மற்றும் அடியார்களுடன் பஞ்சாத்திர மந்திரம் முழங்க ஜோதியில் புகுந்து இறைவன் அடையிறார். இவ்வளத்தையும் செஞ்சது வெறும் 16 வயசுக்குள்ள. எவ்வளவு சின்ன வயசா இருந்தா என்ன? த லயன் இஸ் எ லயன். திருஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரமாகவே பார்க்கப்படுகிறார். இவ்வளவு அற்புதங்களையும் நிகழ்த்தி சைவத்தை மறுபடியும் நிலைநாட்டி மக்கள் மனசிலையும் அடியார்கள் மனசிலையும் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு திருஞான சம்பந்தர்.